படம் சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்கு. எல்லார் ஆக்டிங்குமே நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. மெசேஜ் தான் ஃபீமேல் ஓரியன்டாக இருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம். எப்படி நல்லா இருந்துச்சு, சூப்பர் சூப்பர். எல்லார் ஆக்ஷனுமே நல்லா இருந்துச்சு, படம் முடிவு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். நல்லா தான் இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னு சொல்ல தெரியல, எல்லாரும் பார்க்கலாம் அந்த படம். படம் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை தான் சொல்ல வராங்க. இதில் ஒரு போலீஸ்காரங்களோட குழந்தைக்கு என்ன நடக்கும், அவங்களோட பெண்ணுக்கு என்ன நடக்கும், ஒரு பதவியில் உள்ளவங்க வந்து இப்போ பாலியல் கொடுமை பண்ண நம்மளுக்கு என்ன இப்போ ஒரு போலீஸ்காரங்களுக்கு நடக்கல, அதை வந்து மெசேஜாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பாதிக்காது, கண்டிப்பாக பாதிக்காது. ஏங்க போலீஸ்காரங்க பப்ளிக்குன்னா ஒன்றும் கிடையாது, இல்லை பப்ளிக்கு சேவை செய்கிறது தான் போலீஸ்காரங்க இருக்காங்க. பப்ளிக்கு நடக்கிறது ஒன்று, போலீஸ்காரங்க நடக்கிறது ஒன்று தனி சொல்ல முடியாது, இல்லை அவங்கவுங்களுக்கு நடக்கிறப்ப தான் தெரியும். அந்த மெசேஜை வந்து நேர்மையான போலீஸ் இருக்காங்கன்றதை காமிக்கிறது தான் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். எவ்வளோ படம் பார்க்குறாங்க, இந்த படம் தாராளமாக பார்க்க சொல்லுங்கள். படம் வந்து நல்லா இருக்குது சார். படம் நீங்கள் வந்து பெற்றோர்கள் பார்க்கணும். பெற்றோர்களுக்காக இந்த படம் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெண் பெற்ற தந்தைக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக சமர்ப்பணம் சார். இது சார் அதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்கும் இங்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்றதை வந்து இவங்க ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுதான் மெயின் விஷயமே. என்னதான் பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்கள யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன அதிகாரம் வேணால் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது ஒரு விஷயம் இல்லாமல் அவர் வந்து அந்த அதிகாரத்தை இருந்து கூட அவரால் வந்து அதை எதுவுமே பண்ண முடியல, நம்மளால் வந்து தனிப்பட்ட மனுஷனோட கோவம் தான் இங்கே வந்து இதில் முன் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க சார். பாட்டெல்லாம் வந்து சார், பாட்டெல்லாம் கேட்குற இதுவெல்லாம் அங்கே இல்லை சார். அடுத்தது நம்ம என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் அதாவது வரவங்க போய் பார்க்க சொல்லுங்கள். அதை வந்து ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் பார்ப்பாங்க. அதாவது புதுசாக பார்க்குற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. கதை வந்து பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க சார், சூப்பராக இருக்குது சார் படம். கண்டிப்பாக ஃபேமிலி தான் பார்க்கணும், அதுவும் பெண் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணும், பெண் பிள்ளை பெற்றவங்க கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்துச்சு. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்க்க வரவே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்மால் பட்ஜெட் படம், சும்மா ஏதோ தானோ எடுத்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் அப்படி யோசிக்கவே விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் தான். சீரியஸாகவே பார்த்த எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸில் அவங்க சொன்ன விதமும் சொன்ன கருத்தும் வந்து ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. போலீஸ்காரவங்க வந்து ரைட்டான வேலையை செஞ்சால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. அது ரியாலிட்டியான ஒரு விஷயம் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக லாஸ்ட்டில் வரைக்குமே உண்மையிலே இது நட்டி சார் படம் தானா, ரட்டி சார் தான் ஹீரோவாங்கிற டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக காட்டவே இல்லைங்க அவரை. இன்டர்வல் முடிஞ்சுமே கொஞ்சம் சீன் வரைக்கும் காட்டல, வெறும் ஃபோட்டோ காமிச்ச மாதிரி காமிச்சாங்க. நான் கூட நினைச்சேன் நம்ம தான் ஏமாந்துட்டோம் உங்களுக்கு, வெறும் போஸ்டரை பார்த்துட்டு நட்டி சாரோட படம் இல்லை அவளுக்கான்னு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் வருவார். அந்த 20 மினிட்ஸ்லேயே அவர் தான் ஹீரோங்கிற அளவுக்கு நிரூபிச்சுட்டு போயிடுவார். அந்த ஒரு சீன் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அப்பா பொண்ணு இது இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மகாராஜாவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப இதாச்சோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக், ஒரு சில இடங்கள்லாம் லேக் இருக்கும் கண்டிப்பாக. வந்து அங்கங்கே ஏன்னா கிரிஞ்சான காமெடிஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக அதை அப்படியே மறக்கடிச்சிட்டு ஒரு ஃபீல் கொடுப்பாங்களா, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அருண் பாண்டியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஏஜுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணி நடித்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு சில இடங்களில் அவர் ஏஜ்னால கூட அந்த ஒரு ஸ்லோனஸ் இருந்திருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு சீன்லாம் நடக்கும். அந்த இடத்துல அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓவராலாக படம் பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா, நீங்கள் நிறையா பாலிமர் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நைட்டு 12 மணிக்கு பொம்பளை பிள்ளை வெளியே வந்தால் அப்படித்தான் அபீஸ் பண்ணுவாங்க, அப்படித்தான் நடக்கும், இந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா இப்படித்தான் நடக்கும்னு சொல்கிறாங்களா. அவங்களாம் தயவு செய்து இந்த படத்தை பாருங்கய்யா, பார்த்தாது திருந்துங்கய்யா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பயங்கரமாக இருந்துச்சு.
மேசஸ்னால் வந்து பாருங்க சூப்பர் இருக்குது. பொலிட்டிக்கல் அந்தமாரி இருக்குது. அண்ட் அந்த இமோஷ்னலி நல்லா இருக்கேன் படம். பயங்கரமாக இருக்கே, சூப்பர் இருக்கே. நீங்கள் புரியல நீ சொல்லு. ஆமாம். ஓகே சூப்பர். ஃபேமிலி கூட பார்க்கலாம், ஜாயின்ட் ஃபேமிலி கூட பார்க்கலாம். வந்து பாருங்க சூப்பர் இருக்கு. அந்த இமோஷ்னல் அண்ட் பயங்கரமாக இருக்கு. நான் சொல்ல முடியாது அப்படி, பட் நல்லா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையிலையும் டேன் இருக்கும். நான் லெஃப்ட் எடுத்து அதுக்கு அடுத்த விட என்னது ரைட் வந்திருக்கேன். ரைட் வந்து நட்டியை நான் சூஸ் பண்ணேன். கரெக்டான படம், அதுக்குமே ரைட் தான் நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் ரைட் நம்ம லைஃப்பில் எல்லாருமே இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான படம். கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், கலரிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம், இயக்குனருக்கு வந்து டெபியூ படமா, டெபியூ மாதிரியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெரிய இயக்குனர்கள்லாம் பட்ஜெட்டில் படம் பண்ணுறேன்னு சொல்லி சரிஞ்சிடுறாங்க. இது வந்து டெபியூ படம் மாதிரியே இல்லை. காரணம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக காமிச்சிருக்காரு. நல்ல படமாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். இதுக்கப்புறம் இதையும் நான் சொல்லி கெடுக்க விரும்பல. காரணம் வந்து கதையை முழுசாக கேட்டிங்கன்னா அப்போ நான் இங்கே கதையை சொல்லிட்டு முடிச்சிடலாமே. அப்போ நானும் ஒரு இயக்குனர் ஆகிடுவேன்ல. அருண் பாண்டி சாருக்கு பெரிய கம்பேக். என்ன நிறைய லாக் விட்டார், நிறைய நாள் கேப் இருந்துச்சு. பெரிய கம்பேக், நல்ல படம். இன்னும் கூட அப்படி நடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கும் போது சூப்பராக இருக்குது. செமையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. அதை சொன்னேன், எல்லாமே நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோட அந்த வேலை வாங்கின விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. 10க்கு 8 ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். அதுவும் முக்கியமாக பெண்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கு ஈவனாக வந்து ஆண்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. படம் வந்து ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்காக முக்க படமும் இல்லை. படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான் இந்த படம். எல்லாருமே ஒரு தடவை பார்க்கலாம். நட்டி வந்து கலக்கியிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி அருண் பாண்டியன் வந்து அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் மிஸ் ஆகிறான், அருண் பாண்டியனோட பையன். அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, யார் கடத்தினது, இதுதான் அந்த படத்துடைய ஒன்லைன் நாட்டு. சட்டத்துறையும் காவல்துறையும் சரியாக இருந்துச்சுன்னா எல்லா குற்றங்களும் குறைஞ்சு மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. அந்த கோர்ஸ் கான்செப்ட் வச்சு தான் படத்தை பண்ணியிருக்காங்க. சொல்ல வந்ததை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போய் வந்திருக்கும். ஸோ இருக்கு இல்லையா, அரசியல் பிரச்சனைலாம் இருக்குல்ல. ஸோ அதனால் ஒரு டீசெண்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம், நிறைய வந்திருக்குது. நிறைய அந்த மாதிரி அரைச்ச புளிச்ச மாவு மத்தியில் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இந்த கோர் கான்செப்டை கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னா மெயின் கல்பிரிட்டே ஒரு போலீஸ். ஸோ அதனால் இங்கே வச்சுட்டு அதை பின்னி கொண்டு போய் வரணும், ஜட்ஜு வரணும், அவங்க வரணும், சாட்சிகள் வரணும், உள்ளே வந்தால் வெளியில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பிடிச்சி லாக் பண்ணி அந்த உண்மையை வந்து வெளியில் வர வைக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தோடைய ட்ரிக்கு. மியூசிக் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக திருப்தியாக போகலாம். ரொம்ப மோசமாக கிடையாது. ஆக்சுவலி வந்து மலையாளத்தில் நிறைய கோர்ட் ரூம் ட்ராமா, போலீஸ் ஸ்டேஷன் ட்ராமாலாம் நிறைய வந்துருச்சு. ஸோ இவங்க ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த டேரக்டர் வந்து மலையாள சினிமாவிலேருந்து வந்தவரான்னு தெரியல, எனக்கு சரியாக தெரில. அதுதான் இவங்க ட்ரை பண்ணது. ஓகே, கண்டிப்பாக கம்பேக் தான். இந்த படத்தில் கம்பேக் தான். அவங்க பொண்ணோட ஒரு படம் நடித்தார்ல, அந்த படத்தை விட இந்த படம் கம்பேக். அன்பிற்கினியவள்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த படம் நல்ல கம்பேக். ஆமாம்.